அண்ட் க்ரூ அண்ட் சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாரையும் மேடைக்கு அழைச்சிடலாம். விசாரணை கைதி படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் திரு எஸ்.ஆர். மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளர் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வெரி ஓன் ஆக்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஸ்கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ஆஃப் சேலம் ஆர்.ஆர். தமிழ் செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு நரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் உள்ள பாடல்களின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் ஜி சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு விகடன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் திரு சேகர் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் தேவா மற்றும் ஜெய் அவர்களின் தந்தை சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் படத்தின் இயக்குனரான திரு எஸ்.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சால்வை அணிவிப்பார். தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் அடுத்தபடியாக சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை அளிப்பார். அடுத்தபடியாக நடிகர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களுக்கு டைரக்டர் ஆஃப் சேலம் ஆர்.ஆர். தமிழ் செல்வன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். தயாரிப்பாளர் அவர்கள் அடுத்தபடியாக கேமராமேன் திரு நரேஷ் இசையமைப்பாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் ஜி சரவணன். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்.
அடுத்தபடியாக சம்பத் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து படத்தின் தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு விகடன் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். மாலை வணக்கம் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பானுவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நான் நிறைய கதைகள் கேட்டேன். எஸ்ஆர் மணிகண்டன் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. கதை கேட்டவுடன் விசாரணை கைதி என்ற தலைப்பை நான் தான் வைத்தேன். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்தபடியாக படத்தின் கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் விரைவில் திரையில் எதிர்பார்ப்பீங்க. நன்றி வணக்கம். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் பெரிய ஜாம்பானுக்கு கூல் சிரஸ் ரொம்ப பெருசாக அடையிருக்க வணக்கம். இந்த படத்தில் ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த ஃபைட்டுக்கு காம்பினேஷன் நிறைய வருது இல்லைங்களா. இந்த ஃபைட்டை பாருங்கள், பிடிச்சிருந்தா வாய்ப்புகள் கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் ஃபைட்டை பாருங்கள். கோடம்பாக்கம் தேடும் 25 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பல போராட்டங்களை மீறி வந்து அது நம்ம பேரரசார அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரே ஒரு நான் யாருன்னு கண்டிப்பாக அந்த 2026 சத்தியமாக தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பாருங்கள், வாய்ப்புகள் கொடுங்க. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரு பேரரசர், இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். உங்களை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் எதுவுமே டக்குன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சியிலிருந்து அவருடைய படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் சார். ரொம்ப அருமையாக பண்ணுவார், எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் இங்கே வந்து இந்த விழாவுக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். மற்றும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார், அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கண்டிப்பாக இந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்துட்டார். அதுக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சவுத் இண்டியன் ஒரு ஹீரோ மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் அவ்வளோ பெரிய வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் சார். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விசாரணை கைதி படத்துக்கு ஒரு பெருமை தான். அப்புறம் இந்த யூடியூபே கலக்கிட்டு இருக்கார் இப்போ சினிமா வெட்டி கூல் சுரேஷ் சார். அவர் இங்கே வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்த பார்த்தா அப்படியே களை கட்டிருச்சு. ஏன்னா அவர் போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அது பேச மாட்டார். அவர் ஒரு கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக பேசுவார். அதுதான் அவர் செமையாக. ஏன் சார் இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரப்படுத்திட்டார் அவர் போட்ட காஸ்டியூம்ஸ்க்கு. விசாரணை கைதி இது டைட்டிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல சார், அந்த கம்பெனிக்கு நல்ல விளம்பரம் தான் உங்களால். மற்றும் இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அசால்ட் அவர்களுக்கு மதுரை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷம் சார். எங்களையும் சேர்ந்து நல்லபடி பண்ண வச்சுருக்கீங்க.
நீங்கள் சார் பயப்படுறீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்தா பயப்படணும். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோடைய கேமராமேன் சந்திரன் சாமி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய படம் வரட்டும். சந்தோஷம். மற்றும் பாடலாசிரியர் சரவணன் அண்ட் கலைக்குமார் சார். சார் 2 சாங் 4 சாங் கொடுத்துருக்கீங்க. 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொடுத்தது 2மே நல்லா இருக்குது. நிறைய படம் உங்களுக்கு வரட்டும். நிறையா சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சந்தோஷம். அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா, இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவரை நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஃபோனில் மட்டும்தான் பேசினார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா பண்ணுங்க, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1-2 நாள் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னாரு. சார் முடிச்சு கொடுத்துற பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. இல்லை, இது வரைக்கும் வரல சார். இன்றைக்கி தான் பார்க்குறோம் இவரை. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த டைரக்டர் எஸ்ஆர் மணிகண்டன் சாருக்கு தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாட்டினா நான் இந்த இடத்துல வந்து நின்று பேச முடியாது, இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க முடியாது. அவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணாருன்னு தெரில. ஃபோனில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது சார், நீங்கள் பண்ணணுன்னு சொன்னார். சும்மா ஒரு 1 லைன் சொன்னார், பிடிச்சது. அதாவது ஷூட்டிங்கில் எத்தனையோ பேர் எத்தனையோ டேக் வாங்குவாங்க, ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூடி திட்ட மாட்டார். அவ்வளோ சைலண்ட்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி தான் அவ்வளோ பொறுமை இருக்குன்னு தெரில. அதனால் மணிகண்டன் சார், நீங்கள் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இனி எப்படி சொல்கிறது, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. To all the respected guests on the dais, to all the press, to all the media, எல்லாரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி and thank you so much for being present with all of us on this ceremony. And special thanks to producer sir வெங்கடேஷன் சார். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ thank you so much. And மணிகண்டன் சார், உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ, there was nothing. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர் சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம். இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னான்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார், ரித்விகா நல்லா முடியும், ரித்து முடியும்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை, பட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவியை எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார், அவ்வளோ அழகாக என்னை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கணும்னு அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரனா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of y'all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் a crime thriller மூவி.
எல்லாருக்குமே பிடிச்சது தான் சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் மாலை வணக்கம். விசாரணை கைதி இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நரேஷ், விஜய்னு இன்னொருத்தர், அவர் இன்றைக்கி வரல. 2 பேருமே ரொம்ப வித்தியாசமாக 4 சாங்கு, இன்னும் 3 பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க. டைட்டில் சாங் வந்து பார்க்கல. 4 சாங்குமே 4 வெரைட்டியான ஒரு மோடில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். மற்றும் இந்த படத்தோடைய கதாநாயகன் பார்த்தபடிக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, ரொம்ப நல்லபடியாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, முதல் படமாக இருந்தாலும் முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் நாளே பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு தான் வேலையே வாங்குவார். என்னை வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடத்தை வந்து புக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. முதல் நாள் பேமெண்ட் அவங்க கையில் போனதுக்கப்புறம் தான் உடனே அவங்க வந்து அடுத்த நாள் பாடினாங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே எல்லாருக்குமே பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க சொல்லுவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் வளரணும், அதுக்கு உங்களுடைய உதவியெல்லாம் வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் துணை புரியணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 2 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் ஒரு அரசு ஊழியர், சுகாதார ஆய்வாளர். மதுரையில் தான் பிறந்தேன். என்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவேன். அரசு பணியிலையும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து நிறையா 4 கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு அதிகமான ஆசை இருந்ததுனால நான் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் இன்ஸ்டியூட்டில் போய் எப்படியாவது நடிப்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்கே போய் நடிப்பு பயிற்சி படித்தேன். அங்கே பேரரசு சார்லாம் வருவாங்க, சீமான் சார் வருவாங்க, பாக்கியராஜ் சார் வருவார். என்னோடய எழுத்தெல்லாம் பார்த்தாரு. என்னப்பா எழுத்தெல்லாம் வேறு லெவலில் இருக்க, நீ முன்னாடியே வரலையே ஏன் அப்படின்னாரு. அரசாங்க பணியில் போயிட்டேனே சார் அப்படின்னேன். நல்லா இருக்குப்பான்னு வாழ்த்துனார். அப்புறம் பாரதி ராஜா சார் படத்தில் எப்படியாவது நடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் படத்தில் நடித்தேன். 2 விஷயத்தில் என்ன பார்த்தேன்னா, பாரதி ராஜா சார்னால் எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் படத்தில் நடித்தேன். அவர் எனக்கு ஒரு பக்கம் காலே இல்லை, செல்லாக்காசுன்ற ஒரு படம், காலே இல்லை, நல்லா நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு டேரக்டரு அவர் படத்தில் நடித்தமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இப்படி நடிச்சுட்டு இன்னொரு டேரக்டரை நான் பார்த்து வேந்தேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா உலகத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மணிகண்டன் சார். அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் திருப்தியே பட மாட்டுறாருங்க. இடங்க 4-5 தடவை நடித்தா கூட திரும்ப வந்து அந்த சீன் சரியாக இருந்தால் தான் அவர் திருப்தி அடைகிறாரு. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக சொல்லி கொடுத்து நல்லா சிறப்பாக நடிக்க வைக்கிறாரு. எனக்கு தான் நல்ல மிரட்டலான வில்லர் ரோல் கொடுத்தாங்க. மிரட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சார் சொல்லி கொடுக்குற விஷயம் வரும்போது நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சிட்டேன். இவர் விஷயம் தெரிஞ்ச டேரக்டரு, அதனால இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வந்தார், சேகர் சார். நீங்கள் மெயின் ரோலாக நடிங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டேரக்டரு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி தரேன்ட்டுக்காரு. நாங்கள் ஒரு 4-5 சீன் நடிச்சிருக்கேன். சின்ன வசனங்கள் தான் பேசியிருக்கேன். அந்த வசனங்களை கூட மிரட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. அருமையான வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த சினிமாவை ஏமாத்துறவங்கெல்லாம் நிறைய சென்னையில் இருக்காங்க. அவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் சினிமாவை வந்து நேசித்து உயிராக நினச்சி வாழ்ந்தவங்கெல்லாம் சாதிப்பாங்க. அந்த சாதனை இயக்குநர்களில் நம்ம டேரக்டர் ஒருத்தர் சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. அருமையான கதை. ஒரு சீனில் நீங்கள் கண் கலங்குவீங்க. அது என்ன சீனுன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். ஒவ்வொரு சீனையும் அப்படியே சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த விசாரணை கதை வந்து
முக்கியமான ஒரு முத்திரை பதிக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் ஆர்ஆர் சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நிறையா படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட தொழிலாளர் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நட்பாக வச்சுக்கிறவார். அவர் லாங்கு வந்து சிறப்பாக செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு படங்களுக்கும் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று கூட பாக்கியராஜ் சார் வரேன் இருந்தார். அவர் ஷூட்டிங் போகிறதுனால வர முடியல. விக்ரமன் சார் டேரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சாருக்கு அழைப்பல் கொடுத்தேன், அவங்களாம் வாழ்த்துனாங்க. இத்தனை பேரோட வாழ்த்துக்கள் இருக்குது இந்த படங்களுக்கு. டேரக்டர் சார் வந்து நல்ல படம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அனைவரும் திரையில் போய் பாருங்கள், நல்ல படங்கள் ஜெயிக்கணும். நானும் விரைவில் வந்து அரசு பணியிலேருந்து திரையுலகத்துக்கு வரப்போகிறேன். நல்ல கதைகளாக நடிப்போம், நல்லா நடிப்போம், சக்ஸஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியாக தேனிசை தென்றல் தேவா அவர்களின் சகோதரர் மற்றும் நடிகர் ஜெய் அவர்களின் தந்தை திரு சம்பத் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விகடன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்த நீங்கள் பேச சொல்லி கொடுக்கல, எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் இந்த விழாக்கு வருகை தந்திருக்க அத்தனை ஜாம்பவான்களுக்கும் உங்களுடைய அடிபணிந்த என் மனமார்ந்த தெரில சொல்லிட்டுல நான் இப்படியே தான் நின்றுருப்பேன் சார். நீங்கள் பேசிடுங்க சார், பேசுறதுக்கு நிறைய இருக்குது சார். ஆனால் நேரம் பத்தாது, அதனால் அவங்க பேசுகிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார். தனது முக்கிய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மதிப்பிற்குரிய சேலம் ஆர்ஆர் நிறுவனத்தின் நிறுவனர் சிறந்த தொழிலதிபர் திரு சேலம் ஆர்ஆர் தமிழ் செல்வன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எங்களுடைய சேலம் ஆர்ஆர் தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துகளோடு என் வாழ்த்துக்களை இணைத்து இந்த திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும், ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலம் ஆர்ஆர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ தாடியோட டி ராஜேந்தர் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டேன். அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோடு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு, சம்பளமே அனுராதா மேடத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு இருக்கிற நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன், இல்லைனா தஞ்சையில் இருந்திருப்பேன். இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்திருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை, அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு. ஏன் நம்ம தெய்வத்திட்ட ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி திரைத்துறைக்கு ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உன்னி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உன்னி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடே ஒரு 60-70 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் ஸ்டோர்ஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு நிற்கிறோம். வாழ்க்கையிலனா
இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அண்ணனா, அவர் எனக்கு அண்ணனான்னு தெரியாது, எங்கள் பேரர் சார் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியாப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானாக நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்பவான் நீங்கள் சொல்லும் போது தான் யாராங்க ஜாம்பவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்பவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டங்கிறாரு. ஆண்டவா, ஒரு கால் நூற்றாண்டு. எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாவம் வாழ்த்துக்கினேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்கார் பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆமாம், அவரும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேட சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, பின்னாடி காயத்ரி தானே? காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி. கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க, நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி கூட, அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷ் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யார் சார்? பேசிக்கிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனாக நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தங்க அம்மன் தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம். சார் பேரர் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களை பாராட்டினது. தமிழ்ச்செல்வன் சார் உங்களுக்கு தான் சார். கூல் சுரேஷ் சார், மகேந்திரன் சார் ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படம் இந்த ஸ்டேஜிங் நிற்கிதுன்னா அது காரணம் திலக்குன்னு ஒருத்தர், அவர் இங்கே வரல, இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் வெங்கடேசன் சார் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அவருக்கு என்னோடய காலம் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக இசைத்தட்டு வெளியிடும் நேரம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சேலம் RR தமிழ்செல்வன் அவர்கள், டைரக்டர் பேரரசு அவர்கள், நடிகர் மகேந்திரன் அவர்கள், ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் இசைத்தட்டு வழங்க விசாரணை கைதி படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.